ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பயாஸ்கோப் பைலான் நிகழ்ச்சியில் நாம் பரபரப்பான சினிமா துணுக்குகளை பார்க்க போகிறோம். கதாநாயகர்களை நம்பி சினிமா இல்லை, டைரக்டர் அமீர் கருத்து. உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார் சசிகுமார். இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் அமீர் பேசும் பொழுது, நான் கதையம்சம் உள்ள படங்களில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய தொழில் இயக்கம்தான். கதாநாயகர்களை நம்பி சினிமா இல்லை, டைரக்டரில் தான் சினிமாவினுடைய கேப்டன். இயக்குநர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறதே தவிர கதாநாயகர்களை நம்பி இல்லை, இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அமீர். த்ரிஷா படத்துக்கு திடீர் சிக்கல். த்ரிஷா கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் படம் ராங்கி. இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெளியிடுகிறது. ராங்கி படத்தில் ஒரு வீராங்கனையாக நடிக்கிறார் த்ரிஷா. அவருடைய அண்ணன் மகள் ஆன்லைனில் நிருபராக இருக்கிறார். திடீரென்று அந்த பெண் நிருபரை கடத்தி விடுகிறார்கள். தன்னுடைய அண்ணன் மகனை கண்டுபிடிப்பதற்காக களத்தில் குதிக்கிறார் ராங்கி என்கிற த்ரிஷா. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு சர்வதேச பிரச்சனை அவருடைய புலனாய்வில் தெரிய வருகிறது. அதையும் கண்டுபிடிக்கிறார் த்ரிஷா. இதுதான் ராங்கி படத்தினுடைய திரைக்கதை. இந்த படத்தில் லிபியா நாடு பற்றிய சில வசனங்கள் வருகிறது. அது தணிக்கை குழுவில் ஆட்சேபகரமான பகுதி என்று சொன்னதால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர். லிபியா என்ற நாடு பற்றிய வசனங்கள் கதைக்கு பொருத்தமானவை, லிபியா நாட்டை நாங்கள் ஏற்கவில்லை என்று படக்குழுவினர் தெரிவித்தாலும் அது பற்றி சென்சார் குழுவினர் ஏற்க மறுத்தார்கள். இதனால் சென்சார் போர்டில் த்ரிஷாவின் ராங்கி சிக்கலை சந்தித்தது. சச்சின் படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய ஜான் மகேந்திரன் இந்த படத்தில் போலீஸ்காரராக நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. சூர்யா ஜோடியாக திஷா பத்தானி. சூர்யா நடிக்கும் 42வது படத்தை சிறுத்தை சிவா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது. சென்னையில் சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. ட்ரோனில் சண்டை காட்சிகள் புதுவிதமாக படமாக்கப்பட்டது. இந்த படத்தில் சூர்யாவின் ஜோடியாக திஷா பத்தானி நடிக்கிறார். திஷா பத்தானி சிவகுமார் நடித்த காட்சிகள் இப்போது வேகமாக படமாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரே குடும்பத்தில் 8 நடிகர்கள், சிரஞ்சீவியின் சாதனை. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியின் குடும்பத்தில் 8 பேர் கதாநாயக நடிகர்களாக, அது முன்னணி கதாநாயக நடிகர்களாக தெலுங்கு பட உலகில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் தெலுங்கில் முன்னணி கதாநாயகன். சிரஞ்சீவியின் தம்பி மகன் பவன் கல்யாண், அவரும் பல வெற்றி படங்களை தெலுங்கு பட உலகில் கொடுத்து கொண்டிருக்கிறார். சிரஞ்சீவியின் சகோதரி மகன் அல்லு அர்ஜுன், இவரும் பல வெற்றி தெலுங்கு படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லு அர்ஜுனின் தம்பி அல்லு சுரீஷ், அவரும் தெலுங்கு படங்களில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார். சாய் வருண் தேஜ், சாய் தரண் தேஜ் ஆகிய இருவரும் கதாநாயகர்களை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சிரஞ்சீவி குடும்பத்தில் 8 பேர் கதாநாயகர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சினிமா உலகின் சாதனை. இந்த சாதனையை முதலில் ஏற்படுத்தியவர் ராஜ் கபூர். ராஜ் கபூர் தம்பிகள், தம்பி மகன்கள் பலர் இந்தி பட உலகில் முன்னணி கதாநாயகர்களாக வலம் வந்தவர்கள். இந்திய மொழிகளில் சுமார் 160 படங்கள் கடந்த ஆண்டில் வசூலை அள்ளி குவித்தன. 160 இந்திய படங்களின் வசூலின் மொத்த அளவு 13,000 கோடி. தமிழில் இந்த ஆண்டு அதிக வசூலை பெற்ற படம் கமலஹாசன் நடித்த விக்ரம். அடுத்து மணிரத்னம் இயக்கி ஜெயம் ரவி விக்ரம் நடித்த பொன்னியின் செல்வன். சின்ன படங்களில் அசாத்தியமான வசூல், 100 கோடி வசூலை தாண்டிய படம் பிரதீப் ரங்கநாதன் எழுதி இயக்கிய லவ் டுடே. அடுத்து அதிக வசூலை தந்த படம் கன்னட மொழியில் வெளியான KGF. ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் நடித்த தெலுங்கு படம் RRR, இதுவும் வசூலில் 300 கோடியை தாண்டியது. விஜய் நடித்த பீஸ்ட், அஜித் நடித்த வலிமை ஆகிய படங்களில் வசூலில் சக்கை போடு போட்டன.